ஒரு கங்காரும் பப்பி நாய்க்குட்டியும் வேலியை தாண்டுனா ஃபுட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு வேகமா தாண்டுது. கங்காரு குதிச்சிருது, நாய்க்குட்டினால குதிக்க முடியல. ஒரு கட்டை எடுத்துட்டு வந்து முத்தி அது மேல ஏறுது. ஆனா கட்டை சறுக்கி விழுந்ததுனால நாய்க்குட்டி கீழே விழுந்துருது. திருப்பியும் கங்காரு ஒரு கட்டை கீழே கட்டையை வச்சு குதிக்கும் போது நாய்க்குட்டி அந்தல போயிரும் நினைக்குது. ஆனா அப்பவும் போகல. அதுக்கப்புறம் நாய்க்குட்டி யோசிச்சுட்டு பலூனை தன்னோட முதுகையும் நாய்க்குட்டி கட்டிட்டு பறக்குது. ஆனா எதிர்பக்கமா காத்து வீசுறதுனால மறுபடியும் கீழே விழுந்துருது. கங்காரு உடனே தன்னோட குழந்தைய தூக்கி வைக்கிற மாதிரி நாய்க்குட்டியை தூக்கி வச்சுட்டு அந்த குதிச்சிருது. சரி, இந்த கதையில என்ன தெரியுது அப்படின்னா, வேறு வேறு இனங்களா இருந்தா கூட ஒண்ணு கூட ஹெல்ப் பண்ணிக்குது. அதே போல நம்ம குழந்தைகளுக்கும் ஹெல்பிங் மென்டாலிட்டியை அதிகப்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு அது குறைஞ்சிட்டே வருது. நம்ம அம்மா அப்பா செய்த புண்ணியங்கள்னாலையும் ஹெல்ப்னாலையும் நம்ம நல்லா இருப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்மளும் நல்லது பண்ணா நம்ம குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. மாமரம் இன்னைக்கு வச்சா இன்னைக்கே காய்க்கிறது இல்லைங்க. ஹெல்ப் பண்றது நல்லதா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.